ஓ இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றி எனக்கு நல்லவராம், எனக்கு வல்லவராய், ரொம்ப நல்லவராயிருப்பவரே. எனக்கு நல்லவராய், எனக்கு வல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்தில் நீர் எவ்வளவு நல்ல தெய்வம் ஆண்டவரே, உம்முடைய கிருபைகளுக்காக உம்முடைய இரக்கங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் என்று தேவ சமூகத்திலே ஆமே நன்றி நிறைந்த இதயத்தோடு கூட கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்று எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவராயிருப்பவரே. எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா. இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர். எங்கள் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கில் லீலி புஷ்பமுமாய் இருக்கிற எங்கள் சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, ஆண்டவருடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகளாய் இருக்கிறது ராஜா. ஆண்டவரே, இந்த உலகம் அதனுடைய காலங்களிலே அது நிற்கிறது போல நாங்கள் எங்களுடைய தேவனுடைய கரத்துல நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவன் எங்களை வைத்த அந்த நிலைகளிலே நாங்கள் நிற்கிறோம் தகப்பனே. நீர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறீர். எத்தனை சூழ்நிலைகள் எதிராய் வந்தாலும், எத்தனை காரியங்களுக்கு விரோதமாய் எழும்பினாலும் ஆண்டவரே, சகரியா 2:5 சொல்லப்பட்டபடி ஆண்டவரே, நீரே எங்களுக்கு அக்கினி மதிலாய் இருந்து ஆண்டவரே அப்பா, எங்கள் நடுவில் நீர் மகிமையாய் நீர் வெற்றி சிறந்ததுக்காய், வெற்றி சிறக்கிற உம்முடைய தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய பிரசன்னத்தில் எங்களை வைத்துக் கொள்ளுவீராக ஆண்டவரே. உலகத்தில் நடக்க இருக்கிற காரியங்களையும் உம்முடைய வருகைக்குண்டான அடையாளங்களினாலும் தேவனாகிய கர்த்தர் அப்பா இன்னும் நாங்கள் அதை அறிந்து கொள்ளுவதற்கு நீங்கள் கண்களை நீங்கள் திறந்து விடும்படிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். வேதத்தினுடைய ரகசியங்கள் எல்லாம் காணும்படி எங்களுடைய கண்களை திறந்து விடும் ஆண்டவரே. உம்முடைய வருகையின் சத்தத்தை கேட்பதற்கு எங்கள் செவிகள் தூய்மையாகட்டும் ஆண்டவரே.
தானியேலை போல, யோசேப்பை போல ஆண்டவரே நாங்கள் இந்த பாவத்துக்கு எதிர்த்து நின்றவர்களாய், ஆண்டவரே எங்களுடைய ஜீவியம் தூய்மையாய் பரிசுத்தமாய் நாங்கள் அதை வாழ்ந்து முடிப்பதற்கு எங்கள் விசுவாசத்தை ஆரம்பித்து எங்களுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே அதை ஆண்டவரை பரிசுத்தமாய் முடித்து தருவதற்கு, ஜெயமாய் முடிப்பதற்கு போதுமானவராய் இருக்கிறேன். நம்முடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். தொடர்ந்து நீர் எங்களை ஆளுகை செய்யும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் இணையில்லாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் அவர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாத தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் அவர் நம்மை கைவிடுவதே இல்லை. ஆமென். அவர் ஒருபோதும் நம்மை மறந்து போகிற தேவன் அல்ல. எப்பொழுதும் தம்முடைய நினைவில் வைத்து எல்லா சூழ்நிலைகளுக்கும் நம்மை விலக்கி காத்து, ஆமென், தம்முடைய சொந்த பிள்ளையாய் நம்மை நிலைநிற்க வைப்பதற்கு தேவனாகிய கர்த்தர் அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினால் நாம் கரங்களை தட்டி நாம் சில நிமிடங்கள் கர்த்தருடைய நாமத்தை நாம் ஆராதிப்போம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வாராக. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவருடைய வாக்கு பலிக்கும் என்று சொல்லப்பட்டபடி ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் முற்றிலுமாய் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்யவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களிலே நல்ல கரங்களை தட்டி பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிவானின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்று உயர்ந்திடுவோமே. மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிவானின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்று உயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. அல்லேலூயா. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆசி திரும்ப பெறுவோமே, பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் எந்தன் மனையாகும். சேர்ந்து பாடுவோம். ஆதி நிலை எகுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே, பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் எந்தன் மனையாகும். சிறை வாழ்வு மறையும், சீர் வாழ்வு மலரும், சியோனின் மகிமை திரும்பும். அல்லேலூயா. சிறை வாழ்வு மறையும், சீர் வாழ்வு மலரும், சியோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும்.
யாக்கோபு நடுங்கிடுவானோ? யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழிப்போம், ஆண்டவர் மாண்பு சுகிப்போம். பாடுவளமோ. நடுங்கிடுவானோ? யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழிப்போம், ஆண்டவர் மார்பில் சுகிப்போம். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். அல்லேலூயா. பதறாத மனமும் சிதறாத பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்திலே அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அவர் அத்தனை பேரும் பரிசுத்தராகும்படிக்கு, ஆமென், அவருடைய சொந்த குமாரர்களை அவர் மாறும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் தம்மை தாமே தந்தருள் இந்த உலகத்திலே அவர் ஜெயம் கொண்டார். ஹல்லேலூயா. ஆமென். அவரை நம்பி இருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் கைவிடாத தேவன். ஹல்லேலூயா. நாம் பாடினது போல, இரண்டாவது சரணத்திலே பாடினது போல, அந்த ஆதி அன்புக்கு நேராய் நாம் திரும்ப வேண்டும் என்பது தேவனுடைய, ஆமென், அவருடைய ஏக்கமா இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷங்களிலே சபைகளை குறித்து ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லும் பொழுது, ஆதியில் நீ கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பிள்ளைகளுக்கு ஒரு குறை உண்டு என்று தேவனாகிய கர்த்தர் நேரடியாகவே, ஆமென், தம்முடைய அங்கலாய்ப்பை ஏக்கத்தை வெளிப்படுத்துகிறதை நாம் காண முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கும் தேவனுடைய சமூகத்திலே நம்மை நாம் திருப்புவோம். ஆமென். நம்முடைய எல்லா விதமான சூழ்நிலையிலும் மறந்து நாம் ரட்சிக்கப்பட்ட புதிதிலே எப்படி ஆண்டோட சமூகத்திலே உண்மையாய் இருந்தோமோ, ஜப வாழ்க்கையிலே, வேத வாசிப்பில, ஜபத்துல, திறப்பில நிற்பதற்கு எந்த அளவுக்கு நாம் வைராக்கியமா இருந்தோமோ, மீண்டுமாய் அப்படிப்பட்ட ஆதி நிலைக்கு, அந்த உன்னதமான நிலைமைக்கு நாம் திரும்ப வேண்டும் என்பதை தேவனுடைய விருப்பமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நேராய் நாம் திரும்பும் பொழுது, ஆமென், எல்லா பாழான காரியங்கள் எல்லாம் தேவன் அரசாளுகிற இடமாய் மாறும். சிறை வாழ்வுகள் எல்லாம் மறைந்து போகும். புதியதான ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு தருவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இரண்டாவது சரணத்தை நாம் கரங்களை தட்டி நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வாராக. கரங்களை தட்டி பாடலாமா? ஆதி நிலை எகுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே, பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மடையாகும். ஆதி நிலை எகுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே, பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மடையாகும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சியோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சியோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஹல்லேலூயா. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றிகளை ஏறெடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. ஆமென். வேதத்திலே முழுமையாய் நாம் பார்க்கும் பொழுது, மத்தேயுவிலே எழுதின சுவிசேஷத்திலே தேவனாகிய கர்த்தர் அழகாய் நமக்கு இந்த உலகத்தினுடைய காரியங்களை நமக்கு தெளிவாய் அவர் கூறியிருக்கிறார். ஆமென். இந்த உலகத்தில் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிற, ஆமென், அநேக காரியங்கள்,
ஆமென் ஹல்லேலூயா. ஒரு பட்டணமே சோதம் கொமோராவை போல அது நெருப்புக்கு ஆமென் அது இரையாகி கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் மழையினால ஆமென் ஹல்லேலூயா பல நாடுகள் ஆமென் தத்தளித்து கொண்டிருக்கிறது. இன்னொரு நாடுகளிலே பனி புயல்களினாலே அநேக நாடுகள் பாதிப்புக்குள்ளாய் மாறிக்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னும் சில நாடுகளிலே நாம் பார்க்கிறோம் நிலநடுக்கம் ஆமென் 6.9 என்கிற அந்த ரேஷியோல ஆமென் நிலநடுக்கங்கள் அநேக தேசங்களில் அது பதிவாய் கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆமென். இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார், இவைகள் யாவும் சம்பவிக்க வேண்டியதே. ஹல்லேலூயா. ஆமென். இதை கண்டு நாம் கலங்காதபடிக்கு தேவ எச்சரிப்பை பெற்ற ஜனமாய் ஹல்லேலூயா. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறது போல ஆமென் நாம் கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாய் எத்தனை பேர் நாம் இருக்கிறோமோ நம்முடைய வாழ்க்கை அவருக்குள் கட்டப்பட்டவர்களாய் ஆமென் நாம் அவருக்குள் நாம் வேறு கொண்டவர்களாய் அவருடைய அன்பிலே சத்தியத்திலே போதிக்கப்பட்டவர்களாய் நாம் வாழும் பொழுது முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் தேவன் நம்மை மாற்றவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம் ஆமென் அந்த அமெரிக்க தேசத்திலே அவ்வளவு தீக்கிரையான சூழ்நிலையிலையும் ஒரே ஒரு சிறிய வீடு மாத்திரம் ஆமென் அது எந்த விதமான சேதமும் இல்லாமல் ஆமென் அதற்குள்ள இருந்த ஜனங்கள் ஆமென் அந்த வீட்டில் குடியிருந்தவர்கள் கிறிஸ்து இயேசு நாமத்தை மகிமைப்படுத்தும் விதமாய் தேவனாகிய கர்த்தர் அவர்கள் மீது அன்பு வைத்து அவர்களை காப்பாற்றி அவர்கள் இந்த உலகத்துக்கு ஒரு சாட்சியாய் வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது மலையின் மேல் உள்ள பட்டணம் அது மறைந்திருக்கவே மாட்டாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மை சுற்றிலும் பல கூட்ட மக்கள் இருக்கலாம். கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளை நாம் என்றைக்கு நாம் வாழுகிறோமோ சுற்றிலும் ஒரு அழிவு வந்தாலும் எத்தனை சூழ்நிலைகள் மாறி போனாலும் நம்மை மலை மேல் உள்ள பட்டணமாய் இந்த உலகத்துக்கு சாட்சியாய் நம்மை நிறுத்துவதற்கு தேவனாகிய கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தின் அடிப்படையிலே ஒரு பழைய பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் இயேசுவில் வேரூன்றுவோம், கன்மலை மீது கட்டப்படுவோம், விசுவாசத்தில் உறுதி கொள்ளுவோம், நன்றியால் உள்ளம் நிறைந்திடுவோம் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்தி நாம் பாடப்போகிறோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை பின்மாற்றமான ஒரு சூழ்நிலை இருக்கலாம். தேவ எச்சரிப்பு இல்லாம அஜாக்கிரதையாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த ஆராதனையின் மூலமாக இந்த நாளிலே தேவ எச்சரிப்பை நாம் பெற்றவர்களாய் கர்த்தர் இயேசுவுக்குள்ளாய் நாம் கலிகூர்ந்து ஆமென் அவருடைய சித்தத்தை நாம் செய்வதற்கு நாம் நம்மை அர்ப்பணிப்போம். தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கரங்களை தட்டி நாம் பாடி கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். இயேசுவில் வேரூன்றுவோம், கன்மலை மீதே கட்டப்படுவோம், விசுவாசத்தில் உறுதி கொள்வோம், நன்றியால் உள்ளம் நிறைந்திடுவோம். கர்த்தர் இயேசுவில் வேரூன்றுவோம், கன்மலை மீதே கட்டப்படுவோம், விசுவாசத்தில் உறுதி கொள்வோம், நன்றியால் உள்ளம் நிறைந்திடுவோம். கர்த்தர் இயேசுவில் வேரூன்றுவோம். பாவமில்லாதொரு வாழ்க்கையும் மாயமில்லா மனத்தாழ்மையும், பாவமில்லாதொரு வாழ்க்கையும் மாயமில்லா மனத்தாழ்மையும், சாந்தம் நீடிய பொறுமையும், சாந்தம் நீடிய பொறுமையும், இரக்கமும் தயவை தரித்திட கர்த்தர் இயேசுவில் வேரூன்றுவோம், கன்மலை மீதே கட்டப்படுவோம், விசுவாசத்தில் உறுதி கொள்வோம், நன்றியால் உள்ளம் நிறைந்திடுவோம். கர்த்தர் இயேசுவில் வேரூன்றுவோம், கன்மலை மீதே கட்டப்படுவோம், விசுவாசத்தில் உறுதி கொள்வோம், நன்றியால் உள்ளம் நிறைந்திடுவோம். கர்த்தர் இயேசுவில் வேரூன்றுவோம்.
வசனத்தால் நிறையவும் தேவ சமாதானம் ஆளவும். வேத வசனத்தால் நிறையவும் தேவ சமாதானம் ஆளவும். வேதங்கள் இன்றி வாழவும், வேதங்கள் இன்றி வாழவும். பேரன்பில் வளர்ந்து பெருகிட கத்தரிசுவில் வேரூன்றுவோம். கண்மலை மீதே கட்டப்படுவோம். விசுவாசத்தில் உறுதி கொள்வோம். நன்றியால் உள்ளம் நிறைந்திடுவோம். கத்தரிசுவில் வேரூன்றுவோம். கண்மலை மீதே கட்டப்படுவோம். விசுவாசத்தில் உறுதி கொள்வோம். நன்றியால் உள்ளம் நிறைந்திடுவோம். கத்தரிசுவில் வேரூன்றுவோம். திருவசனம் எங்கும் கூறவும், திறப்பின் வாசலில் நிற்கவும். திருவசனம் எங்கும் கூறவும், திறப்பின் வாசலில் நிற்கவும். இயேசுவின் நுகத்தை ஏற்கவும், இயேசுவின் நுகத்தை ஏற்கவும். வருகையில் மகிமை அடைந்திட கத்தரிசுவில் வேரூன்றுவோம். கண்மலை மீதே கட்டப்படுவோம். விசுவாசத்தில் உறுதி கொள்வோம். நன்றியால் உள்ளம் நிறைந்திடுவோம். கத்தரிசுவில் வேரூன்றுவோம். கண்மலை மீதே கட்டப்படுவோம். விசுவாசத்தில் உறுதி கொள்வோம். நன்றியால் உள்ளம் நிறைந்திடுவோம். கத்தரிசுவில் வேரூன்றுவோம். பாவமில்லாதொரு வாழ்க்கையும் மாயமில்லாமான தாழ்மையும். பாடுவோமா? பாவமில்லாதொரு வாழ்க்கையும் மாயமில்லாமான தாழ்மையும். சாந்தம் நீடிய பொறுமையும், சாந்தம் நீடிய பொறுமையும். இரக்கம் தயவை தரித்திட கத்தரிசுவில் வேரூன்றுவோம். கண்மலை மீதே கட்டப்படுவோம். விசுவாசத்தில் உறுதி கொள்வோம். நன்றியால் உள்ளம் நிறைந்திடுவோம். கத்தரிசுவில் வேரூன்றுவோம். வேத வசனத்தால் நிறையவும் தேவ சமாதானம் ஆளவும். வேத வசனத்தால் நிறையவும் தேவ சமாதானம் ஆளவும். வேதங்கள் இன்றி வாழவும், வேதங்கள் இன்றி வாழவும். பேரன்பில் வளர்ந்து பெருகிட கத்தரிசுவில் வேரூன்றுவோம். கண்மலை மீதே கட்டப்படுவோம். விசுவாசத்தில் உறுதி கொள்வோம். நன்றியால் உள்ளம் நிறைந்திடுவோம். கத்தரிசுவில் வேரூன்றுவோம். திருவசனம் எங்கும் கூறவும், திறப்பின் வாசலில் நிற்கவும். திருவசனம் எங்கும் கூறவும், திறப்பின் வாசலில் நிற்கவும். இயேசுவின் நுகத்தை சுமக்கவும், இயேசுவின் நுகத்தை ஏற்கவும். வருகையில் மகிமை அடைந்திட கத்தரிசுவில் வேரூன்றுவோம். கண்மலை மீது கட்டப்படுவோம். விசுவாசத்தில் உறுதி கொள்வோம். நன்றியால் உள்ளம் நிறைந்திடுவோம். கத்தரிசுவில் வேரூன்றுவோம். ஹல்லேலூயா. ஆமென். அப்படியே கண்களை மூடி தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. திருவசனம் எங்கும் கூறும்படியாய் திறப்பின் வாசலிலே நின்று தேவ சமாதானத்தை நாம் பெற்றுக் கொள்ளத்தக்கதாய், ஆமென், அழிந்து போகிற ஆத்துமாக்களை நாம் மீட்டெடுக்கத்தக்கதாய்,
ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போம். ஆண்டவரே, உமக்குள்ளாய் நாங்கள் வேரூன்றத்தக்கதாய், உமக்குள்ளாய் நாங்கள் கட்டப்படத்தக்கதாய் இந்த நாளிலே நீர் எங்களை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. மணல் மீது கட்டப்பட்ட வீடாய் நாங்கள் இல்லாதபடிக்கு ஆண்டவரே, எங்களுடைய அஸ்திவாரம் கண்மலையின் மீது போடப்பட்டிருக்கிறபடினாலே நீர் எங்களை கட்டு வைப்பீராக ராஜா. இல்ல 2 கரங்களை உயர்த்தி கேட்போமா? ஆண்டவரே, நீரே எங்களை கட்டு வைப்பேன் என்று சொன்னவர், மறுபடியும் உன்னை கட்டு வைப்பேன் என்று சொன்னவர். ஆண்டவரே, இடிந்து போன ஆண்டவரே எங்களுடைய எல்லா பலிபீடங்களையும் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே நீர் எங்களுக்கு மீண்டுமாய் கட்டி தருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஜெப வாழ்க்கை மீண்டும் கட்டப்படட்டும். பழைய வாழ்க்கையின் அனுபவம் வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவரே, இளம் பிரயாசத்திலே ஆண்டவரே நுகத்தை சுமக்கிறது ஆண்டவரே மனுஷனுக்கு நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, அந்த நுகம் கிறிஸ்துவனுடைய சிந்தையாய் மாறட்டும் ஆண்டவரே. கிறிஸ்துவின் சித்தத்தை செய்கிற நுகமாய் அது இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த உலகத்தினுடைய காரியங்கள், உலகத்தினுடைய சொல் எதுவும் எங்களுக்கு வேண்டாம். நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும். எத்தனை பேர் கேட்க முடியும்? நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. உம்மை மாத்திரம் நம்புகிறோம், உம்மை மாத்திரம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே சர்வ வல்லமை உள்ளவர். கண்களை மூடி தேவ சமூகத்தில் அவரை பார்த்து சொல்லலாமா? வாக்குத்தத்தம் செய்தவர் நீர் உண்மை உள்ளவர். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கை விடுவதில்லை. அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் நமக்குண்டு. எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியும்? ஏசாயா 65 சொல்லப்பட்டபடி உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று வாக்கு கொடுத்தாரே. ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்திலிருந்து எழும்பும் என்று சொல்லி நமக்கு வாக்கு கொடுத்தாரே. அந்த உன்னதமான தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய இருதயம் அதிசயிக்கத்தக்கதாய் 2 கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்தில் முடிந்தா எழும்பி நிற்கலாம். இல்லைன்னா முழங்கால் படிக்கிட்டு ஆண்டோடைய சமூகத்தில் அர்ப்பணத்தோடு கூட ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை உமக்குள்ளாய் கட்டப்பட்டு இருக்கட்டும், உமக்குள்ளாய் வேறொன்றை நாங்கள் நிற்கத்தக்கதாய் ஆண்டவரே இந்த உலகத்தில் இருக்கிற சகல ஜனங்களுக்கும் நாங்கள் சாட்சி உள்ளவர்களாய் நாங்கள் வாழ்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை எடுத்து பயன்படுத்தும் சொல்றவங்க ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? ஹல்லேலூயா. நல்லவரே, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவருன் துணையும் கேடகமானவர், அவருன் துணையும் கேடகமானவர். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவருன் துணையும் கேடகமானவர். புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் நமக்கு உண்டு. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார
செய்பவர் நமக்கு உண்டு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவர் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். அக்கினி மீது நீ நடக்கும் போதும், ஆறுகளை நீ கடக்கும் போதும், அக்கினி மீது நீ நடக்கும் போதும், ஆறுகளை நீ கடக்கும் போதும், அக்கினி பற்றாது ஆறுகள் புரளாது, ஆண்டவர் உன்னோடு இருப்பதாலே. அக்கினி பற்றாது ஆறுகள் புரளாது, ஆண்டவர் என்னோடு இருப்பதாலே. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, ஆமே இஸ்ரவேலை நம்பு. இஸ்ரவேலே அவர் துணையோ கேடகமானவர். இருதயத்துல கையை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். அவரே என் துணையும், அவரே என் கேடகமும், அவரே என் ஆதரவுமாயிருக்கிறார். நான் நம்பி இருக்கிற அவர் என் இரட்சணிய கொம்பும், என் உயர்ந்த அடைக்கலமும். நான் ஆராதிக்கிற இயேசு ஒருவர் மாத்திரமே. இந்த உலகம் எத்தனை பேர்பட்ட சூழ்நிலைக்கு நேராய் அது போனாலும் கர்த்தர் எனக்கு உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். இஸ்ரவேலுடைய செட்டைகளின் நிழலிலே வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாகட்டும் என்று சொல்லப்பட்டபடியே, அவருடைய செட்டைக்குள்ளாய், அவருடைய பலத்த பாதுகாப்புக்குள்ளாய், அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் அவரை மாத்திரம் நம்பி ஜீவிப்போம். தேவனாகிய கர்த்தர் நம்மை முற்றுமுடிய பாதுகாத்து வருகையிலே அவரோடு நம்மை சேர்த்துக் கொள்வதற்கு அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். கர்த்தரை நம்பி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் எந்த குறைவும் இல்லாதபடி தேவனாகிய கர்த்தர் நம்மை வாழ வைப்பார். அவர் அதிசயங்களை செய்கிறவர். நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராய் இருக்கிறார். 2 கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? அதிசயங்களை செய்கிறவர் நீர். எங்களோடு இருக்கிறீர் தகப்பனே. உம்மை மாத்திரம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மை மாத்திரம் நம்பி நிற்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்கள் பலனாய் இருக்கிறீர், நீரே எங்கள் கண்மலையாய் இருக்கிறீர். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நீர் வழி நடத்துவீராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய கரங்களில் முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். சகல துதி கன மகிமை ஒருவருக்கு மாத்திரம் எடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.